ட்ரேடிங்ல ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ட்ரேடர்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் யார் யார் இருக்கா அதை பத்தி என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நார்மலாவே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே இவர் வந்து ட்ரேடர்னு சொல்லியிருப்போம். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டே ட்ரேடர்னா யாரு அப்படின்னு பாத்துடலாம். அந்த வார்த்தையில இருக்கு பாத்தீங்களா, டே, அதாவது அன்னைக்கு டெய்லியும் ட்ரேட் பண்ணக்கூடியவரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டே ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இவங்க பர்சனலாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில மார்க்கெட் ஓபன் ஆனோடனே 9:15 என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா 3:30க்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதனாலதான் இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ட்ரேடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா செகண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர். இந்த ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை 2 தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 2 மூவ் தான். ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட்ல போகும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போகும். இப்ப இந்த அப் ட்ரெண்ட் போகும்போது ஒரு சார்ட் ஏறுது, இப்படி மேல ஏறுது அப்படின்னா அங்க என்ன இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது நம்ம இந்த டெக்னிக்கல்ல பார்க்கலாம். என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா சப்போர்ட் இருக்கும். ஒரு மார்க்கெட் மேல ஏறி இப்படி கீழே வந்து சப்போர்ட்டை எடுத்தோன்னே அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ட்ரி ஆயிட்டு திருப்பி மேல போனோன்னே என்ன ஆவாங்கன்னா எக்ஸிட் ஆவாங்க. இவங்களோட பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய டியூரேஷன் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 வீக்ஸோ ஒரு 4 வீக்ஸ், அதாவது 1 மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு செக்மெண்ட், அதாவது இந்த மாதிரி டைப்ஸ் ட்ரேடர் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு மெத்தட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடர்ஸ். இந்த பொசிஷன் ட்ரேடர்ஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்னு சொல்லலாம். இப்ப அந்த பொசிஷன் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1 இயரோ 2 இயரோ அந்த மாதிரி ஹோல்டு பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு இருக்கும். இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நார்மலா இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேர்ல என்ன பண்றாங்கன்னா இப்ப ஸ்டாக்ல என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு லாங் டியூரேஷன்ல என்ன கிடைக்கும்னா ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்காரிதமிக் ட்ரேடர். இந்த அல்காரிதமிக் ட்ரேடர் வந்து இப்ப சமீப காலமாவே நிறைய மக்களால பேசப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதமிக் ட்ரேடர்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்ன ஆகும்னா ஒரு பிரீமியம் இருக்கும். இவங்க இந்த அல்காரிதமிக் ட்ரேடர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடிங் டெவலப் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிடுவாங்க. அந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த பிரீமியம் வந்தோடனே நீ ட்ரேட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணோடனே என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ட்ரேட் எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் எடுக்கிறதுக்கு பேர் தான் அல்காரிதமிக் ட்ரேடர். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இவங்க எதுவுமே வாட்ச் பண்ண தேவையே கிடையாது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ண தேவை கிடையாது, கேண்டில்ஸ்டிக் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, சார்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், அப்படி உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு மார்க்கெட் ஓபன் ஆகாதது ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி என்ன பண்ணணும்னா லாகின் மட்டும் பண்ணி வச்சா போதும். இவங்களுக்கு அன்னைக்கு வந்து இவங்க செட் பண்ணதானே லாஸ்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தா இந்த மாதிரி இவங்க செட் பண்றது தானே. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அல்காரிதமிக் ட்ரேடர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டேட்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த குவான்டிட்டேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்றவங்க பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குவான்டிட்டேட்டிவ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட் ட்ரேடர். இது பாத்தீங்கன்னா 6th ஈவென்ட் ட்ரேடர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியவங்க. அதாவது ஈவென்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில மார்க்கெட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப எலெக்ஷன் அன்னைக்கு என்ன ஆகும், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே ஹைல இருக்கும். அதாவது ஹிஸ்டரியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஹைல இருக்கும். இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமோ அடுத்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆகும்னா மார்க்கெட் சடனா ஃபால் ஆகும். அந்த மாதிரி ஈவெண்ட் வச்சு
வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க பேர் தான் ஈவென்ட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் 7th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்பர். இந்த ஸ்கேல்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டெக்னிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அது மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு அனலிசிஸ்டாவே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்னா இந்த இதுல வந்து டக்குன்னு டவுன் ட்ரெண்ட் வந்துரும், இந்த இதை சப்போர்ட் பிரேக் பண்ணோன்னே இது வந்துரும், ரெசிஸ்டன்ல பிரேக் பண்ணோன்னே அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனலைசிஸ் வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்ப சடனா கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்னா ஆப்ஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான குவான்டிட்டியை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுட்டு சடன் ஃபால் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரேட க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஸ்கேல்பரை பொறுத்தளவு மார்க்கெட்ல 1 இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுக்கு மேல இவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள சர்வே ஆக மாட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனும் கரெக்டா இருக்கும், லாஸ்னா லாஸ், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் அப்படின்ற கணக்குப்படி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் சடன் ஃபால் ஆனா ஓகே ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், இல்ல ரிவர்ஸ் ஆச்சுன்னா லாஸோட என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ட்ரேட என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுக்கிடுவாங்க. ஈஸியா நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கேல்பர் வந்து மார்க்கெட்ல 1 இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து சர்வே ஆவாங்க. ட்ரேடிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ட்ரேடிங் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு, அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இன்வெஸ்டர்னா நம்ம என்ன சொல்லிருந்தோம், ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்ல எதுலயோ ஏதாவது இன்வெஸ்டர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க 5 இயர்ஸோ இல்ல 10 இயர்ஸோ இல்ல 1 இயரோ 2 இயரோ அப்படி ஹோல்டு பண்றவங்க பேர் தான் இன்வெஸ்டர்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட்ல என்ன சொல்லலாம்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ட்ரேடர் சொல்லிட்டு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த ஸ்விங் ட்ரேடிங் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான். ஏன்னா அதே நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழே டவுன் ஆகும்போது என்ன பண்றோம், பை பண்றோம், கொஞ்ச நாள் வச்சு செல் பண்றதுனால அதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க, பட் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த டெக்னிக்கல்ல பேசிட்டு பாத்தீங்களா, அந்த இண்டிகேட்டர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த கேண்டில் ஸ்டிக், சார்ட் பேட்டர்ன், இந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணவங்க கூடிய, அதாவது இந்த ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்க பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட லாஸ்டா 4th என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங். இதுதான் என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்தியாவில் இருக்க 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷன்னா என்னது, இதுல வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, இது போக மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு, ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. இந்த ஒரு மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பர். இந்த ஸ்கேல்பர் என்னதுன்னா ஒரு ட்ரேடிங்ல அது ஒரு மெத்தட் தான்.